அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் நலமாக இருக்கிறீங்களா? சிறுவர் சிறுமியர் அனைவருக்கும் ஒரு ஹதீஸு சொல்ல போகிறேன். இதை உங்களுடைய மனதில் பதிய வச்சுக்கொள்ளுங்க. தொழுகையை பற்றி ஒரு ஹதீஸு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலா வஹும் அப்னாஉ சப்இ சினீன் வத்ரிபூஹும் அலைஹா வஹும் அப்னாஉ அஷ்ரின் வஃபர்ரிகு பைனஹும் ஃபில் மலாஜி. இது அபூதாவுது என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களுடைய பிள்ளைகள் 7 வயதினராக இருக்கும்போது தொழுகையை ஏவுங்கள், அவர்கள் 10 வயதினராக இருக்கும்போது அதற்காக அடியுங்கள், அவர்களை படுக்கைகளிலே பிரித்து வையுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 செய்தி இதில் சொல்கிறாங்க. ஒன்று, 7 வயதினராக இருக்கும்போதே பிள்ளைகளை தொழுகை ஏவணும். அதாவது தொழுகை போ, ஆண் பிள்ளையாக இருந்தால் பள்ளியாசலுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடணும். பெண் பிள்ளைகளாக இருந்தால் வீட்டில் அம்மாவோட தொழுகிறதுக்கு சொல்லணும். இது 7 வயது. அப்படி சொல்லி சொல்லி அவன் கேட்கல, 10 வயசாச்சு இன்னும் தொழுக போகலை அப்படின்னு சொன்னால் அதுக்காக அடிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிங்கன்னு சொன்னது இந்த தொழுகைக்காக தான், வேறு எதுக்காகவும் அடிங்கன்னு சொல்லலை. ஏன்னா தொழுகைக்காக தான் அடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ அடித்து தொழுவதற்காக பள்ளியாசலுக்கு அனுப்பிச்சி விட்றணும். போ தொழுக போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றணும். இப்போ உங்களுக்கு யாருக்கெல்லாம் 10 வயசு இருக்குதோ, 7 வயசாகி 7 to 10 வயசில் இருக்குதோ அவங்கெல்லாம் தொழுக ஆரம்பிச்சிடணும். தொழுகாமல் இருந்தால் இந்த ஹதீஸை கேட்கக்கூடிய உங்களுக்கு தொழுகை கடமை ஆயிடுச்சு, நீங்கள் தொழுதே ஆகணும். 5 வேளை ஜமாத்தோடு தொழுகணும். ஆண்கள் பெண்கள் வீட்டில் தொழுகணும். அதுக்கு பிறகு படுக்கையில் பிரித்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன பிள்ளைங்களெல்லாம் மொத்தமாக ஒன்றா படுக்க போடுவாங்க. ஆண் பிள்ளை பெண் பிள்ளை எல்லாமே மொத்தமாக ஒன்றா ஒரு இடத்துல ஹாலில் படுக்க போடுவாங்க. ஆனால் இப்போ என்ன செய்யணும், தனித்தனியாக பெட்டு தனித்தனியாக பாய விரித்து தனித்தனியாக படுக்க போடணும். ஆண் பிள்ளை பெண் பிள்ளைன்னா தனித்தனியாக அவங்கெல்லாம் கொஞ்சம் தூரமாக அவங்கள படுக்க போடணும் என்று சொன்னால் அந்த நேரத்தில் தான் அவர்கள் தம்முடைய உடல் உறுப்புகளையெல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை உண்டாகுது. அப்போ அதனால் அவங்களையெல்லாம் தனித்தனியாக பிரித்து போட்டுடணும் படுக்கையில். ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் தனித்தனியாக தான் படுக்க போடணும். ஒன்றா ஒரே பெட்டில் ஒன்றா மொத்தமாக படுக்க போடக்கூடாது. ஆக இது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இதை உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துங்க. இதை கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் தொழுகையை கடைபிடிங்க. இன்ஷா அல்லாஹ் கடைபிடிக்கிறீங்களா? பயனுள்ள இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஓகே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.